பொங்கல் திருநாளை ஒட்டி அரசு அறிவித்துள்ள பொங்கல் பரிசு தொகுப்புடன் குறைந்தபட்சமாக ரூபாய் 1000 ரொக்க பரிசு வழங்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் நடப்பாண்டு பொங்கல் திருநாளுக்கான பரிசு தொகுப்பை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. மொத்தமாக 2.19 கோடி அரிசி குடும்ப அட்டைகளுக்கு 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசின் ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் 1000 ரொக்க தொகை குறித்து எந்த அறிவிப்பும் இல்லாதது ஏழை மக்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2022ஆம் ஆண்டு தவிர கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்த பொங்கல் ரொக்க தொகையை தமிழக அரசு நிறுத்தி இருப்பது கண்டிக்கத்தக்கது. பொங்கல் ரொக்க பரிசை நிறுத்துவதற்கு நியாயமான காரணங்கள் எதுவும் இல்லை. கடந்த பல ஆண்டுகளாகவே பொங்கல் பரிசாக சராசரியாக ஆண்டுக்கு 1000 வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டில் பொங்கல் பரிசாக 2500 வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வழக்கமாக வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகையை வழக்கத்தை விட உயர்த்திதான் வழங்க வேண்டுமே தவிர நிறுத்தக்கூடாது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 2022ஆம் ஆண்டு பொங்கலுக்கு 1000 வழங்கப்படவில்லை. ஆனாலும் அந்த ஆண்டில் வெல்லம், நெய், முந்திரி பருப்பு உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. அவற்றை வழங்குவதில் பல குளறுபடிகள் நிகழ்ந்தன. அவற்றை தவிர்ப்பதற்காகவே கடந்த ஆண்டில் வெல்லம், நெய் உள்ளிட்ட பொருட்கள் வழங்காமல் அவற்றை வெளிச்சந்தையில் வாங்கிக் கொள்ள வசதியாக 1000 வழங்கப்பட்டது. அதை இப்போது நிறுத்துவது எந்த வகையில் நியாயம்? தமிழ்நாட்டில் ஏழை பணக்காரர் வேறுபாடு இல்லாமல் அனைவரும் பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்பதுதான் பொங்கல் பரிசு வழங்கப்படுவதன் நோக்கம். எந்த காரணமும் இல்லாமல் நடப்பாண்டில் பொங்கல் ரொக்க தொகை நிறுத்தப்பட்டால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் தமிழர் திருநாளை எவ்வாறு கொண்டாட முடியும்? பொங்கல் திருநாளை ஏழைகள் கொண்டாட வேண்டாமா? தொடர் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சென்னை புறநகர் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்ட 6000 உதவி தொகையை வழங்குவதில் ஏராளமான குளறுபடிகள் நிகழ்ந்துள்ளன. குடும்ப தலைவிகளுக்கான 1000 மாத உரிமை தொகையும் தகுதியான பலருக்கு வழங்கப்படவில்லை. அதனால் பொதுமக்கள் மத்தியில் கடுமையான மனக்குறை நிலவி வரும் சூழலில் பொங்கல் ரொக்க பரிசு வழங்கப்படாதது மக்களின் மனக்குறையை கோபமாக மாற்றிவிடும் என்பதை அரசு உணர வேண்டும். எனவே பொங்கல் திருநாளை ஒட்டி அரசு அறிவித்துள்ள பொங்கல் பரிசு தொகுப்புடன் குறைந்தபட்சமாக 1000 ரொக்க பரிசு வழங்க வேண்டும். அத்துடன் முழு கரும்புக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள கொள்முதல் விலை 33 போதுமானதல்ல. அது அவர்களின் உற்பத்தி செலவை கூட ஈடு செய்யாது. எனவே செங்கரும்புக்கான கொள்முதல் விலையை 50ஆக உயர்த்தி வழங்கவும் தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என ராமதாஸ் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.